எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டியான பரோட்டா, அதுவும் குட்டி குட்டியா காயின் பரோட்டா ரொம்ப ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க. அதோட செம்ம டேஸ்டான எம்டி சால்னா, பரோட்டா சால்னா சூப்பரா செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இனிமேல் கடைக்கு போய் நீங்க பரோட்டா வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா வரும். பரோட்டாக்கும் சால்னாவுக்கும் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப ரொம்பவே டேஸ்டியான காயின் பரோட்டாவையும் சால்னாவையும் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். பாத்திரத்துல 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். பரோட்டா மைதா மாவுல தான் செய்வாங்க, அப்பதான் ஒரிஜினலா கடை டேஸ்ட் கிடைக்குங்க. நான் வந்து மெஷரிங் கப்ல 4 கப் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா 1/2 கிலோ மைதா மாவு வந்து நான் எடுத்திருக்கேங்க. மாவுல இந்த மாதிரி லைட்டா குழிய பறிச்சுட்டு இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறனால மைல்டான ஒரு ஸ்வீட்னஸும் லைட்டா நம்ம பரோட்டாக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நீங்க முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தா 1 முட்டை கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் பால் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி சேர்க்காம கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, நம்ம சப்பாத்திக்கு நார்மலா பிசைற மாதிரி தான் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைறத விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நீங்க பிசைற மாதிரி இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுட்டேன். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டுங்க. நான் இந்த பவுல்ல மாவு வந்து வச்சுக்க போறேன். நல்லா டைட் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். ஏர் போச்சுன்னா நமக்கு மேல் மாவு வந்து ட்ரை ஆயிடும். இப்போ இந்த பவுல்ல கொஞ்சமா ஆயில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு வந்து சேர்த்துக்கலாம். மாவுக்கு மேலையும் நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டா மாவு ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஏர் டைட்டா மூடி வச்சுக்கோங்க. ஏர் உள்ள போச்சுன்னா மேல் மாவு காஞ்சிரும், பரோட்டா டேஸ்ட் வராது. இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ரெஸ்ட் விட்டு செய்யலாம். டைம் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டாலே போதும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் மாவு ரெஸ்ட் விட்டுக்கிட்டேங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம பரோட்டாக்கு சூப்பரான பரோட்டா எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. 1/2 கப் அளவு பொடியா நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 10 இருந்து 12 உடைச்ச முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப சால்னாவை நான் இன்னைக்கு குக்கர்ல ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கை அளவு மல்லித்தலை, 1/2 கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். நம்ம பரோட்டாக்கு நல்ல சுவையும் ஃபிளேவரும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 2-3 செகண்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். மிக்ஸி ஜார் அலசி 2 இருந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவோட முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கறனால சால்னா நல்லா கெட்டியாகும். நமக்கு தண்ணி சால்னாவா இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கெட்டியா கூட ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டுட்டீங்கன்னா விசில் விட்டு இறக்கும் போதும் ரொம்ப கெட்டியாகாம நமக்கு சால்னா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம சால்னா கம ரெடி ஆயிடும். பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான
எம்டி சால்னா பரோட்டா சால்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே எம்மியா இருக்கு பாருங்க. நறுக்குன மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான பரோட்டா சால்னா சூப்பரா ரெடிங்க. இதே போல எம்டி சால்னாவை நீங்க ரெடி பண்ணிட்டு பரோட்டாக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கும் வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த மாவு பாருங்க, 2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. மாவு ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்ப பரோட்டா தேய்க்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு போர்டுக்கு மாத்திக்கிறேன். மாவை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா உருட்டிட்டு இதை 2 அப்படியே ஈவனா டிவைட் பண்ணிக்கலாங்க. இப்ப பிரிச்ச மாவுல ஒரு மாவை மட்டும் நான் குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சு வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற மாவை நம்ம இந்த பிரிச்ச மாவை பரோட்டாக்கெல்லாம் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்ச மாவை லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு குட்டி குட்டியா பிரிச்சுக்கலாங்க. சப்பாத்திக்கு நம்ம மாவு பிரிக்கிறத விடவே சின்னதா பிரிச்சுக்கோங்க. நம்ம பூரிக்கெல்லாம் குட்டியா பிரிப்போம்ல, அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நம்ம செய்ய போறது இன்னைக்கு காயின் பரோட்டா. நீங்க நார்மலா பெரிய பரோட்டா செய்யற மாதிரி இருந்தா பெருசா பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா பிரிச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம சப்பாத்தி மாவை விட ஒரு சைஸ் கம்மியா பிரிச்சுக்கோங்க. பாருங்க, மாவை இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டேன். இப்ப பிரிச்ச மாவு காயாம இருக்கிறதுக்காக மேல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இந்த மாதிரி தடவிட்டு ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டு மீதி மாவு காயாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிருவேன். மாவு காயாம பாத்துக்கோங்க, அப்பதான் புரோட்டா சாஃப்டா கிடைக்கும். இப்ப எடுத்த உருண்டைய நல்லா தட்டிக்கலாம். மேல நல்லா ஆயில தடவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. உங்களால எவ்வளவு சன்னமா தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவு சன்னமா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன சைஸ் பரோட்டா செய்யறனால ரொம்ப பெருசா அடிச்சு உருட்டி அந்த மாதிரி கஷ்டப்படவெல்லாம் வேண்டாம். ஈஸியா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கையில நல்லா ஆயில தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா நல்லா சன்னமா இழுக்கிறதுக்கு வரும். பாருங்க, கையிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டேன். இந்த அளவு இழுத்ததுக்கு அப்புறமா இப்ப நான் செய்யற மாதிரியே செஞ்சுக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு சைடு அப்படியே மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சு விட்டுட்டு அப்படியே இதை எடுத்து சுருட்டி விட்டுக்கோங்க. நான் செய்யற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயரா காயின் பரோட்டா சூப்பரா வருங்க. இதே மெத்தட்ல நீங்க பெரிய பரோட்டாவும் செய்யலாம். ரொம்ப அடிச்சு நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா செஞ்சிடலாங்க. இந்த மெத்தட்ல லேயர்ஸும் சூப்பரா கடையில வர மாதிரி வரும். பாருங்க, நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்ப இதை அப்படியே தனியா வச்சிடலாம். நம்ம சுட்டு எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டா தட்டிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப இதே போல இன்னொரு பரோட்டாவையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, பரோட்டாக்கு மாவு தேய்ச்சி காமிக்கிறேன். உருண்டைய நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா சன்னமா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு 2 சைடும் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு சைடு மடிச்சுட்டே வந்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இத வந்து அப்படியே நம்ம அப்படியே சுருட்டி விட்டோம்னா அழகா நமக்கு ஒரு காயின் ஷேப்புக்கு பரோட்டா ரெடி ஆயிடுங்க. பாக்குறதுக்கு குட்டி பன் பரோட்டா மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், பாருங்க நமக்கு லேயர்ஸும் அழகா தெரியுது. இப்ப நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாங்க. பரோட்டா சுட்டு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா தோசை கல்லையே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியா இருக்கிற தோசை கல்ல சுட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் பரோட்டா ஈவனா வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு மேல வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி உள்ள நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த ஸ்கில்லட்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம தட்டி வச்சிருக்கிற காயின் பரோட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா இருக்கிறனால நான் ஒரு 3 பரோட்டா வந்து சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்லா இருந்தாலும் நீங்க ஒரு 3-4 பரோட்டாவை போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப அப்படியே மெதுவா திருப்பி விட்டு நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பரோட்டா 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா மேல் மாவெல்லாம் வந்து சீக்கிரம் செவந்து வந்துடும், உள்ள மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, 2 சைடுமே திருப்பி விட்டு நம்ம பரோட்டா வந்து நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே செம்ம எம்மியா இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே ஆயில் பரோட்டா மாதிரியும் இருக்கும் டேஸ்ட். வெளியே எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா செவந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கோங்க. இதே போல மீதி இருந்த பரோட்டாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேங்க. சுட்டு எடுத்த பரோட்டா எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கலாம். பாக்குறதுக்கு குட்டி குட்டியா பன் பரோட்டா மாதிரியும் இருக்கு. நல்லா பார்க்கவே எம்மியா இருக்கு. பாருங்க, லேயர்ஸும் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியா பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த பரோட்டாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம நார்மலா பெரிய பரோட்டா செய்யும் போது அடிச்சு ரொம்பவே இழுத்து கடையில கிடைக்கிற மாதிரி ரொம்ப அடிச்சு பிசைஞ்சு இழுக்கவெல்லாம்
தேவையில்லை. இந்த பரோட்டாவுக்கு நம்ம சப்பாத்தி கட்டையிலேயே மாவை வந்து திரட்டி ஈஸியா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த காயின் பரோட்டாவையும் ரொம்ப டேஸ்டியான இந்த பரோட்டா சால்னாவையும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. காயின் பரோட்டாவை இந்த மாதிரி பிளேட்ல வச்சுட்டு அப்படியே சால்னாவை ஊத்தி முங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான காயின் பரோட்டாவையும் பரோட்டா சால்னாவையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.